பசங்க சம்டைம்ஸ் கோவமாவோ சோகமாவோ இருக்கும்போது என்னன்னு கேட்டாலும் சொல்லாமல் அமைதியாயிருவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கோவத்தில் எதையாவது பேசி விட்டு உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி அவங்களே கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பேசாமல் அமைதியாகவே இருந்துடலாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. அவங்க சோகமாக இருக்கும்போது அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒக்காபுலரி அவங்களுக்கு தெரியாது. அதாவது வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காண்டா இருக்குது, கடுப்பாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க இது வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணதில்லைன்றதுனால அவங்களுக்கு சம்டைம்ஸ் அதோட வார்த்தைகளே தெரியாது. எல்லாரும் அவங்கள தான் ஸ்ட்ராங்னு பார்ப்பாங்க. அவங்களே சோகமாக இருக்காங்க அப்படின்னா அது மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிடுமே அப்படின்றதுக்காக என்ன கவலைன்னு சொல்லாமல் இருப்பாங்க. பொண்ணுங்க ஒரு விஷயத்த பேச ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனால் பசங்களுக்கு அமைதியில் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால ஒரு டைம் அவுட் எடுத்துக்கலாம். அந்த விஷயம் என்னன்னு உங்ககிட்ட சொன்னாலும் அதுக்கு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசினா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கணும். பேசி பிரோஜனமே இல்லை அப்படின்னும் போது அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஷேர் திஸ் வித் தி விமென் இன் யுவர் லைஃப் so that they understand you better.